தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூரை அடுத்த வீக்காட்டுப்பாளையத்தில் மூதாட்டியின் சடலம் இரும்பு பெட்டிக்குள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்து அந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டியது யார் என தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கடலூர் அருகே ஒரு பரபரப்பான சம்பவம் என்பது அரங்கேறுகிறது. மூதாட்டியை வீட்டில் அடித்து கொலை செய்துவிட்டு இரும்பு பொட்டியில் மூடி சென்ற காட்சி தற்போது போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கடலூர் அடுத்த வீக்காட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்ன பொண்ணு. அவருக்கு வயது 75. இவருக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் இவர் தனியாக தான் குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அருகாமையில் இன்று காலை துர்நாற்றம் அதிக அளவில் வீசுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக திருப்பாதிரிப்புலி போலீசார் சின்ன பொண்ணு வீட்டிற்கு உள்ளே சென்று பார்த்தபோது துணிகள் எல்லாம் கலைந்த நிலையில் வீடு சிதறி கிடந்திருக்கிறது. தொடர்ந்து ரத்த காட்சிகளும் அங்க அதிக அளவில் இருந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய இரும்பு பொட்டியை சோதனை செய்த போது அங்கு அழுகிய நிலையில் சின்ன பொண்ணின் சடலம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு போலீசார் தற்போது உடலை மீட்டு கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தற்போது சின்ன பொண்ணுவை யார் அடித்து கொலை செய்தது என்பது குறித்து திருப்பாதிரிப்புலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக மோப்பனாய் வரவைக்கப்பட்டு அந்த பகுதியில் தற்போது தீவிர சோதனையும் நடைபெற்று வருகிறது. மூதாட்டியை அடித்து கொலை செய்துவிட்டு இரும்பு பொட்டியில் மூடியிருப்பது யார் என்பது தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கடலூர் பொறுத்தளவில் 70 வயதுக்கு மேற்கொள்ள மூதாட்டிகளை குறிவைத்து ஒரு தாக்குதல் சம்பவம் என்பது தொடர்ச்சியாக அரங்கியிருக்கிறது. கடந்த வாரம் பாத்தீங்கன்னா அதே போல மூதாட்டியை கொலை செய்துவிட்டு நகை பறிப்பு சம்பவம் என்பது அரங்கேறியது. அதனை தொடர்ச்சியாக தற்போது மூதாட்டியை கொலை செய்துவிட்டு இரும்பு பொட்டியில் அடைத்து வைத்தது யார் என தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடலூர் எஸ்பி மற்றும் டிஎஸ்பி தமிழினியன் தலைமையில் தற்போது தனிப்படை போலீசார் என்பது அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.